எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெர்பல் கஞ்சி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி. என்னென்னா இப்போ ஹெர்பல் கஞ்சிங்கிறத பேரை கேட்டுட்டு நீங்கள் என்னடா அது ஹெர்பல் கஞ்சிங்கிறாங்களே ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டியில்லை. நம்ம ஹெர்பல்னால் வீட்டில் உள்ள மிளகு, சீரகம், பூண்டு, அது மட்டும் இல்லாமல் துளசி, சுக்கு இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழலில் நம்ம எல்லோருக்குமே கோல்டு, ஃபீவர், அது மட்டும் இல்லாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாரையும் பாதிச்சுட்டு இருக்கு. இப்போ அவங்களெலாம் இப்போ நம்ம நிறைய மருந்து, மெடிசன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு கஞ்சி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே நம்மளை ஒன்றுமே செய்யாது. இதேமாரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த ஹெர்பல் கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஹெர்பல் கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் முதல்ல பார்க்கலாம். இப்போ பாருங்கள், துளசி. இது சாப்பிட்ற துளசி தான். இது நல்லா ஒரு கைப்பிடி நல்லா நான் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நல்லா ஒரு 8 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு சுக்கு இது நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்லா 1/2 டீஸ்பூன் மிளகு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காவோட பால், இது தேங்காய் பால் இது. இப்போ அதுக்கப்புறம் நல்லா 1 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரத்துக்கு முந்தையே நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா ஒரு 1/2 லிட்டர் மேலேயே ஊற்றிருக்கோம். இப்போது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் மொத்தத்தையும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். தேங்காய் பாலை தவிர தேங்காய் பால் லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம அடுத்தது இந்த துளசியை அப்படியே போட்டுக்கலாம். துளசி சாப்பிட்றதுனால நீங்கள் கஞ்சியில் சேர்க்குறதுனால நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படிலாம் இல்லவே இல்லை. துளசி சேர்த்த மாதிரியே தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் மொத்தத்தையும் நம்ம ஒரு பொருளாக பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். கிட்டத்தட்ட சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி கரெக்டாக ஊற்றணுங்கிறது கிடையாது. நம்ம கஞ்சாக தான் குடிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயுமே நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தோம். அது நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை அப்படியே வடிகட்டின மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான கஞ்சி இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப செய்து பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் அப்படியே ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் கிளறி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இந்த கஞ்சியோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சு அப்படியே கொதி வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிறது கிடையாது. இதுவே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இதே மாதிரி மூலிகை கஞ்சி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. ஏன்னா அந்த கஞ்சியில் நெய் சேர்த்து குடிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் மூலிகை கஞ்சின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்து வேறு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக செய்திருக்கோம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் இது எல்லாமே. இப்போ இதை வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த சூழலுக்கு தேவையான ஒரு கஞ்சி தான் இது. செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.